ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆயுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. பயணத்தை காத்தீரே. மீண்டும் என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆயுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆயுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. பரிசுத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பரிசுத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆயுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆயுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. ராஜா இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. ஆறுதலே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆயுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. உள்ளம் கைகளிலே உள்ளம் கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. நீரே தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் நீரே. நீரே தாசன் என்றீரே, உன்னை
ஆயிரம் ஸ்தோத்திரமே. கரங்களை தட்டி வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் புரியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் புரியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் கரங்களை தட்டி. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. அவர் நாமத்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எழுதி நின்று இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் 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 இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நீர் என்னோடு
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுவோம், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு மறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு மறித்துக் கொண்டார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஊதிதனை கையில் எடுத்து, ஊதிதனை கையில் எடுத்து நான் ஓசன்ன பாடிடுவேன், நான் ஓசன்ன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுவோம், நீர் என்னோடு வெற்றி 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 வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசுவே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. தஞ்சமே அடைக்கலமே கோட்டையும் எதுவாமே. தஞ்சமே அறிக்கையிடுவோம், அவரே தஞ்சம். He is your shield, He is your fortress. தஞ்சமே அடைக்கலமே கோட்டையும் எதுவாமே. தஞ்சமே அடைக்கலமே கோட்டையும் எதுவாமே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை அறிய, அந்த நாமத்தை புரிந்து கொள்ள, அந்த நாமத்தை சொல்லக்கூடிய உதடுகள், இருதயம், ஞானத்தை கர்த்தர் கொடுத்தபடியினால் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பேருக்கு இது தெரியல, எத்தனையோ பேருக்கு இது தெரியல. ஆனா நமக்கு ஆண்டவர் அந்த இயேசுவை வெளிப்படுத்தினபடியினாலே கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உன்னத நாமத்தை உயர்த்த துதிக்க
நீ தந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுகிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் ஒரு பகுதியை நான் சொல்லுகிறேன். தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும், இந்த வார்த்தையை நீங்க கோடிட்டுக் கொள்ளுங்கள். வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய். நீர் பெரியவர், நீர் வல்லமையுள்ளவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆனால் இன்று நீங்கள் காலையிலே தியானிக்க போகிற காரியம் வெகு தூரமாயிருக்கும் காரியத்தின் செய்தியை ஒரு சாதாரண மனுஷனை போல, ஒரு அருகில் அமர்ந்து ஒரு சகோதரன் ஒரு தகப்பன் பேசுவதை போல முறைமையாய் நீர் சொன்னீரே, அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜூலை மாதத்திற்குள் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். இந்த ஆண்டு துவக்கம் இப்பொழுதுதான் வந்ததை போல இருக்கிறது. ஈஸ்டர் இப்போதான் வந்தது போல இருக்குது. ஆனா நாம் வருடத்தின் நடுப்பகுதிக்கு வந்து விட்டோம். நம்முடைய சர்ச்சில் நிறைய குழந்தைகள் பிறந்தாங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் துரிதமா பெரிய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். இந்த ஆண்டு பிறந்த குழந்தைகள் கூட பலர் நல்ல ஆசீர்வாதத்தின் நடுவே பிறந்த குழந்தைகள். ஒரு குழந்தை பல பாடுகள், வேதனையின் மரணத்தில் இருந்து அது தப்புவிக்கப்பட்ட ஒரு கொள்ளியை போல, அக்னியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட ஒரு கொள்ளியை போலவும் பிறந்தது. ஆனாலும் இன்றும் ஜீவனோடு நல்ல நிலைமையிலே இருக்கிறது. எனக்கு அதிக நேரம் இல்லை. அடியானுடைய வீட்டை குறித்து, தாவீது என்ற என்னுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. One who built your family, உன்னுடைய வீட்டை, உன்னுடைய குடும்பத்தை கட்டுகிற ஆண்டவரை பற்றி நாம் தியானிக்கிறோம். நேற்று நடந்த காரியங்களை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். சில வேளைகளில் அவைகளை அறிந்தாலும் மறந்தவர்களாக இருக்கிறோம். எல்லாம் ஞாபகத்தில் இல்லாதது சிலருக்கு நல்லது, சிலருக்கு அது நஷ்டம். புரிந்து கொள்ளுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். சில பேப்பரை எங்க வச்சோம் அப்படின்னு தெரிலன்னா அது உங்களுக்கு நஷ்டம். எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது சில காரியங்களை மறந்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம். ஆனால் சில வேளையில் நம்ம அடி வாங்கியிருப்போம், சில வேளையில் நாம் நிந்திக்கப்பட்டிருப்போம். அதை நீங்கள் மறந்தால் நஷ்டம் அல்ல, அது லாபம். உங்களுடைய இருதயம் பலப்படும், உங்களுடைய வாழ்வு ஸ்திரப்படும். கர்த்தர் கொடுத்த உணர்வுகளில் ஒன்று ஞாபக சக்தி. அது எவ்விதம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை காப்பாற்றி கொள்ளுங்கள். வெகு தூரத்து செய்தியை மனிதர் முறைமையாய் சொல்லி, நமக்கு நேற்று தெரியும், இன்னும் கொஞ்சம் போனா இன்று நமக்கு தெரியும். இன்னைக்கு என்ன நடக்குது, என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், என்ன பேங்க் பேலன்ஸ் இருக்கு, யார் நம்ம கூட உதவியா இருக்கிறாங்க, யார் நம்ம நல்ல எண்ணம் கொண்டு இருக்கிறார்கள், நாம் எத்தனை பேர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார்கள், எத்தனை பேர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார்கள். இது ஓரளவு தெரியும். எல்லாமே எல்லாரும் அறிந்தவர்கள் அல்ல, எதுவும் தெரியாதவர்களும் ஒருவரும் இல்லை. நாளை இது நாம் கொஞ்சம் அனுமானிக்கலாம், நாளை என்ன சம்பவிக்கும் என்று. ஆனாலும் எல்லாம் அறிந்தவர்கள் அல்ல. பாம்பேல ஒரு போர்டு விழுந்துச்சு, பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்த நிறைய பேர் மரித்தார்கள், அது அவர்களுக்கு தெரியாது. டெல்லி ஏர்போர்ட் சரிந்தது, அதில் ஒரே ஒருவர் தான் மரித்தார், எத்தனை பேர் காயப்பட்டார்கள் என்று தெரியாது. அந்த வார்த்தையை சொல்லி முடிப்பதற்குள் குஜராத் ஏர்போர்ட் சரிந்து இருக்கிறது. அங்கே நடந்த நஷ்டங்கள் ஏது என்று தெரியாது. அதிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்பொழுது என்ன நடந்தது என்று தெரியாது. 64 பேர் தங்களுடைய வாழ்வை மறக்கும்படி அவர்கள் போதைக்குள்ளே கடந்து சென்றார்கள். அவர்களுக்கு என்ன சம்பவிக்க போகும் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். இன்று அவருடைய குடும்பம் அவர்களை இழந்திருக்கிறது. ஆனால் நாளை என்ன என்று அவர்களுக்குள் கேள்வி இருக்கும். நேற்று, இன்று, நாளை, இதுதான் மனிதனுடைய காரியம். ஆனால் தேவனுடைய அகராதியிலே இந்த வார்த்தையை பார்க்கும்போது
இன்னொரு வார்த்தை இருப்பதை நீங்களும் நானும் கண்டுகொள்ள வேண்டும். நேற்று, இன்று, இந்த வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள். நாளை, அடுத்து வெகு தூரத்து செய்தி. இந்த வெகு தூரத்து செய்தி எல்லாருக்கும் தெரியாது, தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, தெரிந்து கொள்ளவும் முடியாது. நேற்றை அறிந்திருக்கிறோம், எல்லாவற்றையும் அல்ல. இன்றும் நாளையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வெகு தூரத்து செய்தியை வேதத்தில் மனிதனோடும் தேவனோடும் போராடின யாக்கோபு கூட அறிந்து கொள்ளவில்லை. என் யோசேப்பு மரித்து விட்டான், நான் நரை வயதோடு பாதாளத்திற்கு நான் செல்லுவேன், என்னுடைய மூதாதையர்களோடு படுத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னான். ஆனால் வருடத்தின் நடு பகுதியிலே உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், இன்று உன்னோடு பேசுகிற ஆண்டவர் அந்த யோசேப்பை காண கிருபை செய்தார். வெகு தூரத்தில் ஒரு நன்மை, அது அவன் பார்க்க வேண்டிய நன்மை, அது அவன் அனுபவிக்க வேண்டிய நன்மை. இந்த இடத்துல இருக்கிற மகனே, மகளே, நீ சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகள் அதிகம், நீ பார்க்க வேண்டிய ஆசீர்வாதம் அநேகம், நீ மகிழ்ந்திருக்க வேண்டிய நாட்கள் அநேகம். அவற்றை அணைத்து போடாதே, அவற்றை மறந்து போகாதே, அவற்றை மறந்து போகாதே. சில தரிசனங்கள் குறித்த காலம் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபகுக் 2:3, ஆபகுக் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது, தரிசனம் குறித்த காலம் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது. அப்படி என்றால் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார். ஒரு சிறுவன் இருந்தான், தன் சகோதரருக்கு நடுவே போய் படுத்துக் கொண்டான். அவன் தகப்பன் அவனை நேசித்தாலும் பல வேளைகளிலே கண் சாடையாகவும் இருந்தார், பல வர்ண அங்கியையும் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் ஒரு நாளிலே அவன் ஒரு தரிசனம் பார்த்தான். ஒரு அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, சுற்றிலும் அரிக்கட்டுகள் வணங்கி நின்றன. அவனுடைய நேற்று இன்று என்ற அகராதியை எடுத்து பார்த்தால் தண்ணீரற்ற கிணற்றிலே தள்ளப்பட்டான். ரூபனால் பகைக்கப்பட்டதை போல காணப்பட்டது. ரூபனுக்கு அவன் மேல் நினைவு இருந்தது. வேதத்தை எடுத்து பார்த்தால் ஐயோ இளைஞன் இல்லையே என்ற வேதனை இருந்தது. ஆனால் அவனால் தப்புவிக்க முடியவில்லை. அடுத்து இன்று என்று எடுத்து பார்த்தால் அவன் மீதியானியரிடத்தில் விற்கப்பட்டவனாக இருந்தான். 20 வெள்ளிக்காசுகள் என்று நான் நினைக்கிறேன். அதன் பின்பு நீங்கள் பார்த்தால் அரசியல் ரீதியாக அரசர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தண்டிக்கிற சிறையிலே, போத்திப்பாருடைய அரண்மனையிலே அவன் அடைக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் குறிக்கப்பட்ட தரிசனம், எந்த அரிக்கட்டை நிமிர்ந்தவனாக பார்த்தானோ அந்த அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. எந்த நட்சத்திரத்தை அவன் கண்டானோ அந்த நட்சத்திரத்தை அவன் கண்டது மட்டுமல்ல, அவனே நட்சத்திரமாக மாறினான். சூரியனும் சந்திரனும் மற்ற நட்சத்திரங்களும் அவனை பணிந்து கொள்ளும் இடத்திற்கு வந்தார்கள். இதுதான் வெகு தூரத்து செய்தி, இதுதான் வெகு தூரத்து செய்தி. மனிதனை வாழ வைக்க ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் முன்பே அவர் 6 நாளில் அவனுடைய தேவைகளை எல்லாம் சிருஷ்டித்து அவனை ஏதேனிலே வைத்தார். ஆனால் 2ஆம் அதிகாரத்திலே அவன் தேவனை விட்டு தூர போனான். தேவனுக்கும் அவனுக்கும் பாவம் தடையாக வந்தது. ஆனால் ஒரு வெகு தூர செய்தி அவனுக்கு சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அவன் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். உன்னை ஒருவன் நஷ்டப்படுத்தினானே, உன்னை ஒருவன் வழி விலக செய்தானே, அவன் வித்தை நான் அழிப்பேன், அவன் தலையை நான் நசுக்குவேன். என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார், சிலுவைக்கு செல்லுவார். சிலுவையிலே உனக்கும் உன் குடும்பத்திற்கும், உன் குடும்பத்திலே சாபமா எண்ணப்படுகிற உன் சாபத்திற்கும், உன் குடும்பத்திற்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தையும் அவர் குலைத்து போட்டு சிலுவையினாலே அவர் உருவ ஆணி எடுத்து தவறான துரைத்தனங்களின் அதிகாரங்களை அவர் அகற்றுவார் என்ற வார்த்தை நிறைவேறினது. மனிதனுடைய அகராதியிலே நேற்று இன்று நாளை, ஆண்டவருடைய அகராதியிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படி வெகு காலத்து செய்தியை, தரிசனத்தை நிறைவேறச் செய்கிற வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவாராக. எல்லாரும் இதை விசுவாசிக்கிறவங்க ஆமேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் வந்த வண்ணம்
வெளியே போவது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் தாயின் கர்ப்பத்திலே வெளிப்பட்ட போது உங்கள் குடும்பத்திலே இருந்த சூழ்நிலைகள் உங்களை மாற்றப் போவது இல்லை. கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஐயோ, ஒரு எரேமியாவை போல நான் சிறு பிள்ளைத்தானே என்று நீங்கள் கலங்க வேண்டாம். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை அவர் மாற்றுவார். அதுதான் வெகு தூரத்து செய்தி. அதுதான் வெகு தூரத்து செய்தி. ஐயோ, தனிமையா இருக்கிறேனே, நான் ஒருவனே செக்கிழுப்பதை போல ஊழியத்தை செய்கிறேனே, பயப்படாதே, ஆரோனும் ஊரையும் நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஒருவனா என் குடும்பத்தின் பாரங்களை சுமக்கிறேனே, என்ன செய்வேன் என்று நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களை 2 பரிவாரமாக மாற்றுவார். நான் ஒரு கானானிலே இருந்திருக்கிற வேண்டிய நபர், ஆனால் தனித்து இருக்கிறேனே, ஒரு லாபானுடைய வீட்டிலே இருக்கிறேனே என்ற கலக்கத்தோடு நீ இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறாய். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பகைவருடைய வாசல்களை சுதந்தரிப்பாய். உன் குடும்பத்திற்கு அநேக பகைகள் உண்டு. உன்னுடைய குடும்பத்தின் நீ யாரோட கனெக்ட் ஆனையோ அவங்களுடைய தாய் தகப்பனுடைய பாவம், அவர்கள் செய்த சாபம் உன் வாழ்விலே நஷ்டத்தை ஏற்படுத்தினது. இன்று இந்த சத்தத்தை கேட்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கட்டடத்திற்குள் இருக்கிற உன்னை பார்த்து, உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னால் உண்டான சாபம் அல்ல, நீ யாரோட கனெக்ட் ஆனையோ அவங்களுடைய தாய் தகப்பனுடைய காரியங்களினால் வந்த சாபம். ஆனால் அந்த சாபத்தை முறித்து, இது எப்படி ஆகும்? அது தேவனால் ஆகும். லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனால் கூடாததுதான் தேவனால் கூடும். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் கட்டி எழுப்புவேன். தூர திரிந்த சீயோனே, நட்சத்திரங்களின் வர்க்கத்தை பெயரிட்டு அழைக்கிற ஆண்டவர் உன்னை பெயரிட்டு அழைப்பார். உன் ஜெப அறையிலே இந்த வாரம் அவர் அழைப்பார். இந்த வாரம் உன்னோடு அவர் பேசுவார். நம்பிக்கையற்று நீ இருக்கிறாய், இன்னும் நம்பிக்கை உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஊழியருடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி கடந்து வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை திரும்பவும் எடுப்பிப்பேன். இது எப்படி ஆகும்? மனிதர் முன்பு நான் நிபச்சொல்லாக, ஒரு பழமொழியாக நான் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறேன். இந்த சபையில் யாரும் என்னை காணவில்லை என்று நீ உன் மனதிலே நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் என் கரம் உன்னை பிடிக்கும். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உன் இருதயத்தின் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிய முடிந்த ஆண்டவர் உன் படுக்கை அறையில் இருந்து அறிந்திருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்குள் நேராக நாம் கடந்து போவோம். இந்த வார்த்தையை நாத்தான் என்ற தீர்க்கதரிசி தாவீது இடத்தில் வந்து சொல்லுகிறான். வெகு தூரத்து செய்தியை சொல்ல நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதை ஒரு மனுஷனிடத்தில் ஒரு மனுஷன் பேசுவதை போல சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய நான் பேசுகிறேன். எந்த வேளையிலே 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், தாவீது கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறான். சும்மா எல்லா நேரமும் ஆண்டவர் பேசுகிறவர் அல்ல. கேட்காதவனிடத்தில் ஆண்டவர் பேச மாட்டார், சில நிகழ்ச்சிகளை தவிர. எதிர் நிற்கிறவனிடத்தில் கர்த்தர் பேச மாட்டார், சில நிகழ்ச்சிகள் தவிர. லாபானோடு ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் லாபானோடு ஆண்டவர் பேசின காரியம் தன் மகன் யாக்கோபுக்காக, தன் மகன் யாக்கோபுக்காக, தன் மகன் யாக்கோபுக்காக. நீ ஆவிக்குரிய யாக்கோபாக இருக்கிறாய். நீ எத்தனாக இல்லை, ஒரு சப்ளாண்டரா நீ இல்லை. ஆனால் யாருடைய குதிங்காலையோ பிடித்து நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். யாருடைய குதிங்காலையோ பிடித்து நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஒருவருடைய கால்களை இடற பண்ணினால் தானே பாவம். நான் கால்களை பிடித்து தானே வாழ்கிறேன். That is not Lord's will concerning about you. அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீ வாளாகாமல் தலையாவது தேவனுடைய சித்தம். நீ கீழாகாமல் மேலாவது தேவனுடைய சித்தம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தின் படி நீ ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறுவது தேவனுடைய சித்தம்.
ஆதியாகமத்திலே அதிக அதிகாரங்களை எடுத்த யோசேப்பை போல நீ ஆசீர்வாதமாக மாறுவது தேவனுடைய சித்தம். 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமம் 2 நாளாகமத்தின் அநேக பகுதிகளை கொண்ட தாவீதை போல உன் வீட்டை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். He wants to build you. உன்னை கட்டி எழுப்பினால்தான் கர்த்தர் நாமம் மகிமைப்படும். வனாந்தரத்திலே ஜனங்கள் அழிக்கப்பட்டால் மோசே சொல்லுகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை அழைத்து வந்தீர், இந்த வனாந்தரத்திலே அழித்து போட்டீர், உம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானானை அவர்களுக்கு கொடுத்தார். அடிமைத்தன எகிப்து உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அல்ல, ஆவிக்குரிய கானான். ஒரு மேற்கொண்ட ஆசீர்வாதம், ஒரு மேலான ஆசீர்வாதம், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். போறவன் வர்றவேண்ட ஆண்டவர் பேசுறவர் அல்ல, சில சந்தர்ப்பங்களை தவிர. எப்பொழுதும் கழுதை இடத்திலே பேசுகிறவர் அல்ல, கழுதையை கொண்டு பேசுகிறவர் அல்ல. பிலேயாமை வைத்தவர் பேசி இருக்கலாம், பிலேயாமுக்கு அவனுடைய கழுதையை கொண்டு பேசி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலம் உங்களோடு பேச விரும்புகிறார், வேதத்தின் மூலம் உங்களோடு பேச விரும்புகிறார். வேதத்தை தியானிக்கிறீர்களா, கேட்கிறீர்களா? தேவன் அருளின இருதயம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா? இருந்தால் நடைகள் பிசகுவது இல்லை. ஊழியரை கொண்டு ஆண்டவர் பேசுகிறாரா? சில இடத்துல சில பிரசங்கத்தை கேட்க போனா மார்க் போட்டு வருவாங்க. மார்க் போடுறதுக்கெல்லாம் பிரசங்கத்தை கேட்காதீங்க, ஆண்டவர் என் கூட ஏதாவது பேசட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இடம் கொடுங்கள். இப்பொழுது இடம் கொடுங்கள், அப்பொழுதுதான் தேவ நீதி உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். எவரையும் அவர் மேன்மைப்படுத்த, எவரையும் அவர் கனப்படுத்த 1 நாளாகமம் இறுதி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரால் கூடும், தேவனால் கூடும். அதை செய்ய விரும்புகிறார். அந்த இடத்துல அவனுடைய விருப்பம் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. அப்போ நாத்தானை கொண்டு, நாத்தானின் வாயிலாக ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு ஆலயத்தை கட்டுவாயோ, நீ எனக்கு என்ன செய்வாய், ஆலயத்தை கட்டுவாயோ. இதை பார்த்தா நமக்கு உடனே இருக்கும், அப்போ ஆலயத்தெல்லாம் கட்டுறதெல்லாம் தேவனுடைய சித்தம் இல்லை போல அப்படின்னு. ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் கட்டுவாயோன்னு கேட்டாரே ஒழிய தன் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று தான் அவர் விரும்பினார். உங்கள் குடும்பமே கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரே, அப்படி என்றால் அவர் மனிதனை சந்திக்கும் ஒரு மீட்டிங் டென்ட், ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அவர் விரும்பாது இருப்பாரோ? கைகளால் கட்டப்படுகிற ஆலயத்தில் அவர் வாசமாய் இருக்க முடியாவிட்டாலும் அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது, நீங்களே தேவனுடைய ஆலயம், அதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. அதை நீங்கள் கனப்படுத்த வேண்டும், அதை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதை கெடுத்து விடக்கூடாது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அடுத்த பகுதியை நான் புல்பீட்ல இருந்து சொல்ல மாட்டேன், உடைய சரீரத்தில் தங்குகிற தேவனுடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ள நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். இரண்டாவது, இது தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. இதை ஒரு மார்க்கெட்டா மாற்ற முடியாது, இதை ஒரு மாலா மாற்ற முடியாதா? அறிந்து கொள்ளுங்கள், இது தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட இடம். இது கட்டப்படுவது தேவனுடைய சித்தம். வேதத்திலே இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், அந்த வார்த்தையின் துவக்க பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், எனக்கு நேரம் இல்லை, மலையில் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் உங்களுடைய ஆன்மா, ஆவி, சரீரத்தை எவ்விதம் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள்? ஒரு காலத்திலே பாவம் வெளியே இருந்தது, இன்னொரு காலத்திலே பாவம் வாசற்படிக்குள் வந்தது. இந்த காலத்தில் பாவம் பைக்குள்ளேயே இருக்கு. அது பணமா இருக்கு, மொபைல் போனா இருக்கு, ஏதோ ஒரு கேட்ஜெட்ஸ் வடிவில் இருக்கு. எந்த தவறையும் எப்பொழுதும் செய்ய எல்லாருக்கும் வசதிகள் இருக்கிறது. நீங்கள் எவ்விதம் இருக்கிறீர்கள்? நாட் ஓன்லி யூத், வாலிபர்களை மட்டும் நான் சொல்லவில்லை, அனைவரையும் கேட்கிறேன். பெற்றோர் எவ்விதம் இருக்கிறீர்கள்? வயதானவர்கள் எவ்விதம் இருக்கிறீர்கள்? சிறு குழந்தைகள் எவ்விதம் நடத்தப்படுகிறார்கள்? வாலிபர்கள் தங்கள் வழியை சுத்தமாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆலயத்தை கட்டுவாயோ அப்படின்னு கேட்டிருக்கு. ஆண்டவரை பற்றி பார்க்கும்போது வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். அப்படின்னா என்ன சார் மீனிங்?
அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார்னா அவர் அப்புறம் போக விரும்பல. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். ஆனால் அவர்களோடு அந்த கிளெமெந்து அடுத்த நபரோடு சேர்ந்து அவர் அப்பம் பிட்டார். அவர் கண்களை திறந்தார், அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவரோடு இருக்கையிலே அவர்கள் அனல் கொண்டவர்களாக மாறினார்கள். ஆண்டவர் அப்புறம் போகிறவர் அல்ல, அவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே இருக்க விரும்புகிறார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. நீங்கள் விரும்பினால் கர்த்தர் உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுவார். நீங்கள் புறக்கணித்தால், அவரை தூரையே தள்ளினார், அவர் எங்கே போவார்? எரிகோ நகர் வீதியில குற்றுயிராய் கிடந்த உன்னை அவர் கண்டார் அல்லவா? இந்த உலகத்தின் கள்ளர்களால் நீ சிறைப்பட்டு இருந்த காலத்திலே, ஒதுக்கப்பட்டு இருந்த காலத்திலே, அடைக்கப்பட்டு இருந்த காலத்திலே அவர் உன்னை கண்டார் அல்லவா? உன் காயங்களை கட்டினாரே, திராட்சை ரசத்தினாலே அதை கழுவினாரே, காயங்களை கட்டினாரே, தன்னுடைய வாகனத்தை உனக்கென்று கொடுத்தாரே. உன் குடும்பத்தின் ஆரம்பத்தை நீ எடுத்துப்பார். இன்று நீ இருக்கிற இடத்தை நீ கவனி. இந்த உயர்வுக்கு காரணம் ஆண்டவர் ஒருவர். உன்னோடு ஓட்டத்தை துவக்கினவர்கள் இன்று பூமியில் இல்லை. 2022க்கு பின்பு இல்லை. உன் தெருவிலே உன்னோடு இருந்தவர்கள் இன்று உங்களோடு இல்லை. ஆனால் இன்று ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரே, அவர் அப்புறம் போகிறவர் அல்ல, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். லூக்கா என்ன அதுல 8:17 ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவர் ஒரு லேகியம் 6000 பேருக்கு மேல உள்ள ஒரு சாசு பிடித்த ஒருவனுக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார். கொடுத்தவுடன் அந்த ஊர் மக்கள்லாம், வாங்க ஆண்டவரை எங்கேயே ரூம் போட்டு இருங்கன்னு சொன்னாங்களா? சொல்லல, எங்கள் எல்லையை விட்டு போய்விடும் என்று சொன்னார்கள். இது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் வச்சு பேசுறீங்களே பாஸ்டர், நாங்கெல்லாம் அப்படித்தானா அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் உங்கள் எல்லையில் இருப்பதும் இல்லாதிருப்பதும் உங்களை சார்ந்தது, உங்களுடைய ஜெபத்தை சார்ந்தது, உங்களுடைய தியானத்தை சார்ந்தது, உங்களுடைய அர்ப்பணிப்பை சார்ந்தது, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஆவிக்குரிய கனிகளை சார்ந்தது. இன்று அன்பு தணிந்த ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். அன்பு உள்ள ஒருவனை ஆண்டவர் விரும்புகிறார். நான் அன்பா இல்லைனாலும் ஆண்டவர் அன்பா இருப்பார். ஓகே, அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். நான் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமா, அவர் தன்னை மறுதலிக்க முடியாது. ஆனால் அன்பற்ற ஒருவனுடைய வீட்டிலே ஆண்டவர் தங்கி இருக்க முடியுமா? ஒரு பரிசுத்தமற்ற ஒரு கூடாரத்திலே ஆண்டவர் வசிக்க முடியுமா? இன்றும் நாளையும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், 3ஆம் நாளில் அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொன்னாரே. தீட்டுள்ள ஒன்று உங்களுடைய வீட்டில் இருக்கும்போது ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்கள் குடும்பத்தினர் நடுவே நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் மகிழ்ந்திருக்க முடியுமா? தடித்த வார்த்தைகள், அதை நீங்கள் பிரயோகப்படுத்தும் போது உங்கள் குடும்பமே மகிழ முடியவில்லையே. அப்படி என்றால் எப்படி ஆண்டவர் உங்கள் வீட்டில் தங்கி இருப்பார்? இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கிதரேனரை போல எங்கள் வீட்டு எல்லையை விட்டு போய்விடாதிரும் என்று சொல்லாதிருங்கள். அடுத்து உங்களுக்கு ஆறுதலாக ஒன்று சொல்லுகிறேன். ஒரு நாளிலே ஒரு ஃபீல்ட் எக்ஸ்பர்ட், ஹிஸ் நேம் வாஸ் பீட்டர், சைமன் பீட்டர். அவர் லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் இவ்விதம் நீ வலையை போடு, இரட்டிப்பாக நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை காண்கிற வேளையிலே அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், நான் பாவியான மனிதன், என்னை விட்டு போய்விடும். நீங்க எப்படி யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? எங்க பிதாக்களை காட்டிலும் நாங்க பரிசுத்தவான்கள் அல்ல, தியாகிகள் அல்ல, என்னுடைய எல்லையை விட்டு போய்விடும் அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருக்கிறீங்களா? என் தகப்பனாருடைய ஊழியம், தியாகம் மற்றவற்றை பார்க்கும்போது நான் எதையுமே கம்பேர் பண்ண முடியாது. அதனால நான் சொல்லியிருக்கிறேனா, ஆண்டவரே என்னைய எல்லையை விட்டு போயிருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேனா? இல்லைனா நீங்க உங்களுடைய பலவீனத்தை பார்த்து சொற்ப மதியினம் என் வாழ்க்கையிலே இருக்கிறது, தைலக்காரருடைய தைலத்தை இது கெட்டு நாரி போக பண்ணிட்டு என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஆண்டவரை எல்லையை விட்டு போக வேண்டாம் என்று சொல்லுங்கள், என் எல்லைக்குள்ளே தங்கியிரும் என்று சொல்லுங்கள். சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பாடலை
சொல்லி தருவாங்க. கம் இன்டு மை ஹார்ட், கம் இன்டு மை ஹார்ட், என்னுடைய இருதயத்திற்குள் வாரும், இன்றே வாரும், இப்பொழுதே வாரும் என்று சொல்லிக் கொடுத்தீர்களே, அதை நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? பேதுரு பாவியான மனிதன் தான், ஆனால் சபையின் திறவுகோலை பெற்றவன். பேதுரு மறுதலித்தவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆண்டவர் 20ஆம் அதிகாரத்தில் இயேசு தன்னுடைய சுவாசத்தை ஊதி, ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று போன பின்பும் அவன் ஒரு கேங்க ரெடி பண்ணிட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, சபையை விட்டு பிரிந்து போனதை போல, தேவனை விட்டு பிரிந்து போனதை போல, பின்வாங்கி போனதை போல போனவன். அதை வெகு தூரத்து செய்தியை அறிந்திருந்த ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆனால் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம், என் ஞாபகம் சரியாக இருக்கும் என்றால் 14ஆம் வசனம் எழுதப்பட்டதோ, கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையாய் மேலறையிலே இறங்கினாரோ, அதன் பின்பு பேதுரு ஒரு நாளும் பின்வாங்கவில்லை. ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்களாக இருப்பீர்கள் என்றால், கர்த்தரை என் எல்லையை விட்டு போய்விடும் என்று சொல்லாதிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்கள் எல்லைக்குள் வருவார். யார் இந்த செய்தியை எங்கிருந்து கேட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு கடந்து செல்ல விரும்பவில்லை, ஆனால் தக்க வைத்துக்கொள், இப்பொழுது இடம் கொடு, அப்பொழுதுதான் தேவ நீதி நிறைவேறும். நான் பரிசுத்த, உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான், உன்னை நீதிமானாக்குகிறவர் உன்னோடு இருக்கிறார். உன்னுடைய படகு ஒரு படகாக அல்ல, அயலகத்தாருடைய படகுகளும் நிரம்பத்தக்கதாக உன்னை கொண்டு, உன் ஊழியத்தை கொண்டு, உன் சாட்சியை கொண்டு ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இடிக்கப்பட்ட உன் வீடு உன்னால் கட்டப்படும், இடிக்கப்பட்ட உன் தாயின் கண்ணீர் உன்னால் துடைக்கப்படும். எந்த குடும்பத்திற்கு நீ வேதனையாக இருந்தாயோ, அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் திறவுகோலாக நீ இருப்பாய். இந்த தேசத்தில் மட்டுமல்ல, இந்த வார்த்தையை கேட்கிற நீ அந்நிய தேசத்தில் இருந்தும் உன் குடும்பத்திற்கு ஆதரவாய் இருப்பாய் என்று என்னை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். நீ ஆராதிக்கிற ஆண்டவர் கை உள்ளவர், ஆகவே தொடுவார். அவர் கால் உள்ளவர், ஆகவே நடக்க சந்தித்து வருவார். அவர் கூக்குரலிட விரும்பவில்லை, உன்னோடு பேச விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபையில் உள்ள பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை உங்கள் ஆராதனை வேளைக்குள் அழைக்க பழகிக் கொள்ளுங்கள். ஆராதனை வேளையிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஒரு ஆலயத்துக்கு நீங்க வரும்போது அதன் ஆரம்ப ஜெபம், அந்த அர்ப்பணிப்பின் ஜெபம், அடுத்து துதியின் பாடல், அடுத்த ஆராதனையின் பாடல், இவைகளிலே பங்கு பெற்றால் நீங்கள் இந்த ஆராதனையில் 90% நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள். ஆனால் இன்னொரு 10% கர்த்தருடைய வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள, எல்லாராலையும் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்று சுமந்து செல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை மறந்து போயிருது. என்ற சில சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை பிரசங்கமே புரியலை அப்படின்னு சொல்லி, என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டுருவேன் பட்டுன்னு. போன வாரம் பாபு ஐசக் என்ன பேசினார் அப்படின்னு கேட்டால் சிலரால் சொல்லவே முடியாது. அப்போ என்னன்னா, அந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் ஏற்று அதை வைத்து ஜெபிக்க வேண்டும். நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டவன் அல்லவா, என்னை ஒரு விசித்திர வினோதமான முத்திரை மோதிரமாய் மாற்றும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். நான் அற்புதமாக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்லவா. நீங்க ரோபாட்ட மனிதன் படைக்கிறான், அந்த ரோபாட் உங்களோடு பேசுகிறது, அந்த ரோபாட் உங்களை இமிகிரேஷன்ல வெளிநாட்டிற்குள் கொண்டு போகிறது. அந்த ரோபாட் கோயம்புத்தூர்ல, சென்னையில கூட, சிங்கப்பூர்ல பல இடங்களில் கூட, தாய்லாந்தில் பல இடங்களில் கூட, உலகத்தின் பல இடங்களில் கூட நீங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு அது கொடுக்குது. ஆனா கர்த்தர் படைத்த ஒரு சிசுவுக்கு ஈக்குவலா அது என்னைக்குமே வராது. இதை நீங்க செக் பண்ணணும்னா, ஒரு சிசுவை நீங்க கலைங்க, அது ஒரு வடுவாகவே இருக்கும். ஆனால் ஒரு ரோபாட்டை அடிச்சு நொறுக்குனீங்கன்னா அதில் ஒன்றும் இல்லை. அதுக்காக யாரையும் போய் ரோபாட்டை அடிச்சு நொறுக்கிறாதீங்க. அது மனுஷன் உண்டாக்குனாலும் அதுக்கும் ஒரு விலை இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் யூ ஆர் மோர் தேன் தட், அதை காட்டிலும் பெரியவர்கள், அதை காட்டிலும், நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நீங்கள் பெரியவர்கள். நீங்கள் நினைப்பதை விரும்புவதை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உயர்த்த விரும்புகிறார். வேதத்தில் ஒருவன் இருந்தான், அவனுடைய பெயர் ஒனேசிம்.
அவனை பற்றி எழுதும்போது அவன் முன்பு பிரயோஜனமற்றவன் அப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்கு. இந்த நல்ல பைபிள்ல அந்த ஒரு வார்த்தை அப்படி ரெக்கார்டடா இருக்கு. அவன் முன்பு பிரயோஜனமற்றவன், ஆனால் இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், பிலமோனே உனக்கும் எனக்கும் பிரயோஜனமானவன். அதுதான் வெகு தூரத்து செய்தி. நீங்க நிராயுத பாணியாக இந்த இடத்துல வந்திருக்கலாம், மனிதர்களால் ஒதுக்கப்பட்டவர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து, என்னை கொண்டு தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது, நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள். யூ ஆர் அ ப்ராஃபிட்டபிள் பர்சன். நீங்கள் லாபகரமானவர்கள். யூ ஆர் அ யூஸ்ஃபுல் வெசல். நீங்க மகிமையான பாத்திரம். நீங்க மண்ணோடு ஒட்டி இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் அந்த மண்ணில இருந்து எடுத்து உடனே துளக்குவேன். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒரு தங்க பாத்திரம் மண்ணில் புதைந்திருந்தால் அதை எடுத்து சுத்தம் செய்தால் அது விலை கூட. புதிய தங்கத்தினால் செய்த பாத்திரத்தை காட்டிலும் மண்ணிலிருந்து ஒரு தங்க பாத்திரத்தை எடுத்தால் அது ஒரு மியூசியத்தில் வைக்கிற அளவிற்கு அது விலை போகிற பாத்திரம். ஆனால் நீங்கள் மியூசியத்தில் வைக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை வைக்கல. ராஜா எஜமான் ஒரு அவருடைய மேஜையிலே பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த ஒனேசிமு ஒரு கடன் வாங்கினவன், ஓடினவன், தன் எஜமானுக்கு விட்டு ஓடினவன், தூர போனவன், தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற ஒரு குருவியை போல் இருந்தவன், மனம் நொந்தவன். இன்று எடுத்து பாருங்கள், எத்தனையோ பேர் எத்தனையோ ஆலயத்தில் இருந்து ஓடி இருப்பார்கள், தங்கள் ஸ்தானத்தை விட்டிருப்பார்கள். அதன் பின்பு ஏசாவை போல அவர்கள் மன வேதனை அடைந்தாலும் அந்த ஸ்தானம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. காரணம், அவர்கள் வீழ்ந்து விட்டார்கள். ஆனால் உங்களை பார்த்து சொல்றேன், அந்த ஒனேசிமுவை பார்த்து அவன் பிரயோஜனமானவன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை பிரயோஜனமானவனாக பார்க்கிறார். இப்படியே சொல்லிட்டு போலாம். கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் விலையேறப்பட்டவர்கள். ஆகவே அவர் உங்களை கட்ட விரும்புகிறார். நீங்க யோவான் புத்தகத்தை நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஆண்டவர் 1000 நாள் தான் ஊழியம் செஞ்சார் இந்த பூமியில மனிதகுமாரனா. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒருவர் மேல அவர் கன்சர்னா இருந்திருக்கிறார். 1 அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க நாத்தான்வேல் அப்படின்னு ஒருத்தரை தேடுறாரு. அவர் அந்த நாத்தான்வேல் ஆசீர்வதிக்கப்படுகிறான். யோவான் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு திருமண வீட்டுக்கு ஆண்டவர் உறவினராக இருந்திருக்க வேண்டும். அந்த இடத்துக்குள்ள நான் போய் இருக்கிறேன். அங்கே திராட்சரசம் பரிமாறப்பட்டது, அது செலவு அழிந்தது, செலவு பண்ணப்பட்டது. மாப்பிள்ளைக்கு அந்த ஒயினை கொடுக்கல அப்படின்னா கெட்ட பேர் வரும். ஆண்டவர் பார்த்தாரு, டேய் காணவூருக்கு என்னையும் அழைச்சிருக்க, சீசரையும் அழைச்சிருக்க, அதனால குறைபடவே கூடாது என்று சொல்லி ஆண்டவர் செய்த காரியத்தை நீங்கள் பாருங்கள். குறைவுபடாமல் ஆசீர்வதித்தார். அந்த காணாவூர் மணமகன் மேல் அவர் கன்சர்னா இருந்தார். 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். யோவான் 3. நிக்கோதேமு என்பவன் மேல் அவர் கரிசனை உள்ளவராயிருந்தார். மரியாள் நிக்கோதேமுடைய தாயார், இன்னும் எத்தனையோ பேர் அத்தி மரத்தின் கீழ் இருந்து, மேசியாவே நீர் எங்கள் வயிற்றின் மூலம் பிறக்க வேண்டும் என்று வேதத்தை அறிந்தவர்கள் கதறினார்கள், ஜெபித்தார்கள். அத்தி மரத்தின் கீழ் இருந்து ஒரு மேசியா வர வேண்டும் என்று விரும்பினார்கள். ஒரே ஒரு மரியாள் ஒரே ஒரு இயேசுவை பெற்றெடுத்தாள். ஆனால் நிக்கோதேமுடைய தாயோ ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாகிய நிக்கோதேமுவை பெற்றெடுத்தாள். 4ஆம் அதிகாரத்திற்கு போய் பார்த்தால் ஒரு சமாரிய ஸ்திரீ. ஆண்டவர் சந்திக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் சமாரியாவே மாற வேண்டும் என்ற தூரத்து செய்தியை அறிந்த ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரீயை சந்தித்தார். அவளுடைய சாட்சியை கேட்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். முழு சமாரியாவும் ஆண்டவர் இடையிலே வந்தது. பைபிளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யோனா நினிவே மனம் மாறினது. இன்னைக்கு நாம் எவ்வளவோ நாட்கள் மதுரையில ஊழியம் செய்கிறோம், இன்னும் மதுரை மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், ஊழியர்கள் மாறிவிட்டார்கள், விசுவாசிகள் மாறிவிட்டார்கள், வாகனங்கள் மாறிவிட்டன, விசுவாச துரோகம் பெருகிவிட்டது. ஸ்பாவ அன்பு. ஒரு நாய் குட்டி போட்டா அந்த எஜமான் அந்த நாய் பக்கத்தில் போனா குட்டி இருக்கிற வரைக்கும் தோட விடாது. அதுதான் ஸ்பாவ அன்பு. அந்த குட்டியை அது பாதுகாக்கும். ஒரு கோழி, எந்த கோழியுடைய முட்டையை அடை வைப்போம், அடையெல்லாம் வைக்க கூடாது. யாரும் சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வாங்கணும்,
எதையுமே நான் விற்க சொல்ல மாட்டேன், போகட்டும். ஏன்னா எந்த முட்டையை அடை வைக்கிறீங்க, அது குஞ்சு பொறிக்குது. ஆனா அந்த ஒரு குஞ்சுக்காக தன் ஜீவனை கூட அது விடும். நடந்த சம்பவம், ஒரு ஃபீல்டில் ஃபயர் ஆயிருச்சு, ஒரு வயல். அந்த வயல் ஃபயர் ஆனதுக்கப்புறம் இந்த சின்ன பையங்கள்லாம் உள்ளே போய் இதில் இந்த பிபி மாதிரி செய்கிறதுக்காக அந்த ரீட்ஸ் எல்லாம் வெட்ட போயிருக்கிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தா ஒரு தாய் கோழி எரிந்த நிலைமையிலே இருந்தது. நடந்த சம்பவம். அந்த பையன் நம்ம கூட சேர்ந்த பையன் போல், உங்கள் பாஸ்டர், உங்கள் வீட்டில் இருக்க பையன், குறிப்பாக நம்ம லேடிஸ் நீங்களாம் இருக்கீங்களா, உங்களோட சேர்ந்தவங்க போல் ஒரு எத்திருக்காங்க. என்ன பாஸ்டர் லேடிஸ்லாம் எத்துவாங்களான்னு? சார் காலில் எத்துறதில்ல, வாயில் எத்திடுவாங்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. எத்துனா அதுக்குள்ளே இருந்து 10 குஞ்சுக்கு மேலே உயிரோட ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே வந்திருக்கு. அந்த ரெக்கைக்குள்ளே அது வச்சு தான் எரிந்தாலும் அந்த குஞ்சை பாதுகாத்துருக்கு. இதுதான் ஸ்வாப அன்பு. அபிராமின்னு ஒரு அம்மா, அபிராமின்னா உங்களுக்கு எதெல்லாமோ ஞாபகம் வரும். நமக்கு ரூத்து பேரும் மறக்க மாட்டேங்குது, அபிராமி பேரும் மறக்க மாட்டேங்குது. ரூத்துனா பாஸ்டர் அம்மா பேர், அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா பேர், அப்படி இல்லைன்னா விக்டர் உங்கள் வீட்டில் ஒரு ரூத்து. சரி, ஓகே, நமக்கு ரூத்துனாலே ஒரு பயம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அபிராமி பாருங்க, தான் சொந்த குழந்தைய கொன்று புதைச்சி வச்சு தவறான தொடர்புள்ளவனோட இருந்திருக்கிறா. இதுதான் உலகம், இதுதான் நமது தேசம். இதற்கு பின் புலமாக இருப்பது பிசாசின் கிரியைகள். இவைகள் எப்பொழுது அழிக்கப்படும் என்றால் தேவனுடைய விரல் நீட்டப்படும் போது. அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைகளுக்கு கடிதங்களை எழுதும்போது ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். சிதறி இருக்கிற கோத்திரங்களுக்கு பிசாசு சிதறடிக்கிறவன், ஆண்டவர் கட்டுகிறவன். பிசாசு உங்க பலனை சிதறடிப்பான், உங்க பணத்தை சிதறடிப்பான். நாங்கள் கடந்த சில நாட்களாக ஜெபித்து வருகிறோம். சகரியாவிலே உள்ள வார்த்தைகளை பிடித்து எவ்வளவு போராட்டம் தெரியுமா? அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் முன்பும் போராட்டம், ஜெபத்தை தொடங்கின பின்பும் போராட்டம். ஆனால் ஜெயம் வரும் என்று சொல்லி யூதாவை சிதறடிக்க 4 கொம்புகள் எழும்பின. அந்த 4 கொம்புகளை 4 லேபர்ஸ், தொழிலாளிகள் சிதறடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இந்த நல்ல குடும்பங்களிலே சுகவீனம் ஒரு கொம்பை போல எழும்பி சிதறடிக்கிறது. மதியீனம், நேரத்தை சரியாக செலவு பண்ண தெரியாத தன்மை, பணத்தை சரியாக செலவு பண்ண தெரியாத தன்மை, ஞானத்தை பயன்படுத்தாமல் மழுங்களான கத்திகளை போல் இருந்து மதியினர்களாக இருந்து சொற்ப மதியினம் தானே என்று சொல்லி தங்கள் குடும்பத்தை சாட்சி இல்லாமல் மாற்றுகிற விசுவாசிகள் சிலர் இருக்கிற சில சபைகளை இன்று பார்க்க முடிகிறது. உங்களுக்கும் புற இனத்தவருக்கும் என்ன வித்தியாசம்? அந்த காரியங்கள் சிதறடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவம் சிதறடிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படிதான் ஆண்டவர் தோன்றினார். இழந்து போனதை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் யோவான் 10:10 அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். திருடன் கொல்லுகிறான், அழிக்கிறான். அவனுடைய வல்லமைகளை அழிக்கும்படி 4 தொழிலாளிகளாக மாறுகிற ஜெப நேரங்களிலே நீங்கள் இருக்கிறீர்களா? ஆலயத்தில் ஜெபத்தில் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க முடிகிறதா? எங்களோடு சேர்ந்து ஒரு பாடல் வேளையிலே சில காரியங்களை ஜெபிப்போம் என்று சொல்லுகிற வேளையிலே இணைந்து ஒரு மனமாய் ஜெபிக்க முடிகிறதா? டியூஸ்டே ஜூம் பிரேயர்ல உங்களால் கலந்து கொள்ள முடிகிறதா? சித்திர திருவிழாக்கு போக நேரம் இருக்கு. பாண்டியன் ஹோட்டல்ல அக்மாருக்கு பட்டு சேலை வாங்குறதுக்கு நேரம் இருக்கு. எங்கேயோ காரு 25% ஆஃபர் அப்படின்னா அங்க போய் வரிசையில் நின்று காரை பார்க்க நேரம் இருக்கு. டியூஸ்டே பிரேயர், ஜூம் பிரேயர், ஒரு தொழிலாளியாக வர உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? வெள்ளிக்கிழமை ஜெபம், அது யாருக்கோ அல்ல, அது உங்களுக்கும் எனக்குமாகத்தான் ஜெபிக்கிறோம். நாம் நன்றாக இருந்தால் இந்த தேசம் நன்றாக இருக்கும், இந்த பாராளுமன்றம் நன்றாக இருக்கும், தமிழ்நாடு நன்றாக இருக்கும். இந்த 63 பேர் இறந்த கள்ளச்சாராய சாவு நம்முடைய தமிழ்நாட்டிலே நடந்திருக்காது. சிவகாசியிலே வெடி விபத்து, தொழிற்சாலைகளிலே நடக்காது. நாம் நம்மை சரி செய்ய வேண்டும். நான் என்னை சரி செய்ய வேண்டும். நீங்கள் உங்களை சரி செய்ய வேண்டும் வேத வார்த்தையின் வாயிலாக. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு?
நான் உன்னை இந்த ஆண்டு கட்டப் போகிறேன், உன் குடும்பத்தை நான் கட்டி எழுப்ப போகிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சில நினைப்பாங்க நம்மகிட்ட காசு இருக்கு, ஓகே, அதனாலலாம் அவங்க சுகத்தை தக்க வச்சுக்கிட முடியாது. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும், ஓகே, ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற நேரம் இருக்கே, என்ன பயமுறுத்தலாம் சொல்லலை, என்ன காசெல்லாம் வச்சு எல்லாத்தையும் எல்லாம் செய்ய முடியாது, ரட்சிப்பெல்லாம் வாங்க முடியாது. காசை வச்சு எல்லா பாசஸையும் வாங்க முடியாது, சிலரை வாங்கிடலாம். அவங்கள கர்த்தர் நாட்டுவார், கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரைக்கும் நிலைநிறுத்துவார். கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர். வாட் இஸ் த வில் ஆஃப் காட் கன்சர்னிங் அபவுட் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி? தாவீதை குறித்து கர்த்தர் சொன்னாரு, வெகு தூரத்து காரியங்களை சொன்னார். ஏன் சொன்னார் என்றால் அதை நான் கோடிட்டு தான் காண்பிப்பேன், அதிக நேரம் என்னிடத்தில் இல்லை. 127 சங்கீதம் 1 வசனத்திலே கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர், குடும்பத்தை கட்டுகிறவர். இன்னைக்கு உங்க வீட்டில் இதற்கு விரோதமான காரியங்கள் ஏதாகிலும் இருக்கும் என்றால் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டை கட்ட விரும்புகிறார். உங்க ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையில் ஒன்று, ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டை என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்கன்னு இருக்கு. நான் சும்மா டீ குடிக்கவும் வடை சாப்பிடவும் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், அதுக்கு நீங்களே சாட்சியெல்லாம் இருக்கிறீங்க. அது மாதிரி நீங்கள் விரும்பாத நேரத்துலையும் நான் விசிட் வர மாட்டேன். அது மாதிரி நீங்கள் தனித்து இருக்கும்போது நான் விசிட் வர மாட்டேன். எனக்கு நீங்கள் உங்கள் முழு குடும்பமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்போ வந்து உங்களை சந்திக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒரு பிரியராக சொல்லாமல் நான் இந்த வீட்டையும் விசிட் பண்ண மாட்டேன். ஒரு தேவையான வேலையில் நான் மேக்சிமம் நின்றுருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஒரு வீட்டை வாழ்த்த சொல்லி இருக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர், குடும்பத்தை கட்டுகிறவர். என்ன பைபிளில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் அப்படின்னு ஆராதிக்கிறோம். இந்த 3 குடும்பங்களிலே ஒரே சோதனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு குறிக்கப்பட்ட காலத்தில் குழந்தை, குறிக்கப்பட்ட காலம் இல்லை, 100 வயது வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஈசாக்கு வீட்டில் ரெபேக்கா குழந்தை இல்லாமல் இருந்தா. யாக்கோபு வீட்டில் அழகான ரேச்சலுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. கர்த்தர் எப்படி சார் அப்போ ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன்னா, ஆபிரகாமுக்கு அன்னைக்கு குழந்தை இல்லை, வெகு தூரத்தில் ஒரு சிரித்து மகிழும் ஈசாக்கை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு குழந்தை இல்லை, ஆனா ரெபேக்காளுடைய கற்பத்தில் மோதி கொள்ளும் அளவிற்கு ஒரு ஏசாவையும் யாக்கோபையும் அவர் கொடுத்தார். யாக்கோபுடைய வாழ்க்கையில எடுத்து பார்த்தீங்கன்னா ரேச்சலுக்கு ஒரு பெஞ்சமினையும் சேஷ்ட புத்திர பாகமாகிய ஜோசப்பையும் கொடுத்தார். ரூபன் அவன் தான் நியாயப்படி சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றிருக்கணும். ஆனால் அந்த அட்டவணையில் இருந்த ஆண்டவர் அவனை எலிமினேட் பண்ணி அங்கே மனாசே எப்ராயிமை கொண்டு வந்தார். எப்ராயிம் ஒன்றும் பயங்கர ரொம்ப நல்லவேலாம் இல்லை, ஆனால் நீங்கள் எப்ராயிமை பற்றி தெரியணும். ஓசியாவை திரும்ப திரும்ப படிக்கணும். படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கேரக்டர் வரும். என்ன கேரக்டர் வரணும்னா பொறாமை வரணும். என்ன வரணும்? பொறாமை வரணும். பொறாமையோ எலும்புருக்கின்னு பேசுறீங்களே பாஸ்டர். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த ஓசியாவை எடுத்து பாருங்க. அவன் திருப்பி போடாத அப்பம் விக்கிரகங்களோட கலந்திருந்தான். அவனுடைய பனி காலையிலே பெய்த பனியை போல இருந்துச்சு. காலையில் 10 மணிக்கு ஆகா புல்லெல்லாம் நல்லா நனைஞ்சிருக்குன்னு 11 மணிக்கு நடந்தால் தண்ணியை காணும். சிலரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், என்ன எப்படியாயிலும் ஆண்டவர் என்னை சந்திக்கணும், என் ஹஸ்பண்டை சந்திக்கணும், சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சோத்தை கொடுக்கட்டும், டாட்டா பை பை. குழந்தை இல்லை அப்படின்வாங்க. பாஸ்டர் அம்மா 10 பெண்கள், சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை 6 பேர் சேர்த்து ஜோம் பண்ணுவாங்க, குழந்தை பிறந்துடும். எங்கே உங்களை ஆலயத்திலே பார்க்க முடியலன்னு. அது ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? இந்த குழந்தை ஒரே துயரம் பண்ணுதுன்னு. எந்த குழந்தை துயரம் பண்ணாலும் அது ஒன்று சண்டே கிளாஸ் ரூமில் இருக்கணும், அதுக்கு முன்னாடினா இந்த ரூமில் இருக்கலாம். நீங்கள் பால் ஃபீட் பண்ணுற அளவுக்கு இந்த ரூம் வசதியாக இருக்கு. நம்ம வாழ வேண்டும். ஆண்டவர் வீட்டை கட்டுகிறவர். லேயால் ராகேல் பேரேஸ்னு ஒருத்தன் இருந்தான். என்ன, நான் ஒரு வீட்டுக்கு டெடிகேஷனுக்கு போனேன், வீடு கட்டினாங்க. அங்கே போகும்போது எனக்கு எப்போவுமே இந்த நாளாகமத்தின் புத்தகத்தின் ஒரு வசனம் தான், இந்த வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதியும், அதுதான். ஆனால் அந்த வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், பேரேசின் வீட்டை ஆசீர்வதித்ததை போல் அவருக்கு இங்கே இருக்கிறாரு, திரும்பவும் பேசுகிறேன், நான் இந்த வீட்டை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லு அப்படின்னாரு. நான் வீட்டில் வந்து என்னடா அது இப்படி பேச வேண்டியது இருக்குன்னு போய் பார்த்தா, வீட்டில் போய் பார்த்தா பேரேஸ் வந்து குதிங்காலம் என்ன செஞ்சவனா இருந்தானா, பிடிச்சவனா இருந்தானா. பிறகு தாதி குழந்தை எடுக்கும்போது கையை என்ன செஞ்சுக்கிட்டா,
உள்ள இழுத்துக்கிட்டான். அவ கேட்குறான், நீ மீறி வந்தது என்ன அப்படின்னு. என்னது நீ மீறி? நல்ல நர்ஸ் அவெல்லாம், போல்டான நர்ஸ், அவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள். என்ன இன்னைக்கு கண்ணை மூடி அப்படின்னா அந்நிய பாஷை 4 பேசினா தீர்க்க தரிசனம்னு. நான் வேதத்தை திறந்தே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன். இந்த வேத வசனம் உங்க ஜபரையிலே இருந்து பேசும், அதே உங்களுக்கு தீர்க்க தரிசனம். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்படி என்றால் வேதத்தை தியானிக்காதவர்கள், வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், வேதத்தை இருதயத்தில் வைக்காதவர்கள். எல்லாம் நான் வேதத்துல இருந்து தான் பேசுறேன். இதெல்லாம் வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் வீட்டை கட்டுகிறவர், பேரேஸ் வீடு. அவன் மீறி வந்தான். ஆனால் இந்த உலகத்துக்குள்ள வரணும்னு விரும்பினால ஆண்டவர் அவன் குடும்பத்தை கட்டினார். ஆண்டவர் ஆகவே தான் ரூத் குடும்பத்தை கட்டினார். பேரேசின் வீட்டை போல நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அதன் பின்பு ரூத் ஆண்டவருடைய அட்டவணைக்கு அவள் வந்தாள். அவள் மோவாபிய தேசத்து பெண். 10 தலைமுறை வரைக்கும் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வர தகுதியற்ற ஒரு குடும்பம். லோத்திற்கு தவறான முறையிலே பிறந்தவர்கள். ஆனால் என் அப்பன் ஆண்டவன் பாருங்கள், 10 தலைமுறை, அதிலே 11வது தலைமுறையாகிய ரூத்தை கொண்டு தன்னுடைய வம்ச அட்டவணையிலே அவள் பெயர் எழுதும்படி அவளை ஆண்டவருடைய அரியணை இடத்திற்கு அவர் கொண்டு வந்தார். ஆண்டவர் வீட்டை கட்டுகிறவர். யாத்ராமம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வீட்டிலே போய் வாசியுங்கள். இந்த மருத்துவச்சிகள், எகிப்திய மருத்துவச்சிகள் இஸ்ரவேலருக்கு உதவி செய்தபடியினாலே ஆண்டவர் அவருடைய வீட்டை கட்டினார். நீங்க இந்த உலகத்துல ஆண்டவர் அறியாத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. எல்லாரும் இயேசுதான் ஆண்டவர்னு சொல்ல, ஆனா அவங்க குடும்பத்தை கூட கட்டுறாரு. ஏன் உங்க குடும்பத்தை அவர் கட்ட முடியாது? ஆண்டவர் வீட்டை கட்டுகிறவர், உங்களை கட்டுவார். அடுத்து ஆண்டவர் ஆலயத்தை கட்டச் செய்கிறவர். ஆகாய் 1:8, 2:19 அங்கேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மலையின் மேல் ஏறுங்கள், மரத்தை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் குடும்பம், உங்களுடைய வீடு, இந்த திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்றால் நீங்கள் மலையின் மேல் ஏறுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, பாடுபடுகிறவர்களாக, ஜஸ்ட் லைக் அ லேபரர், தொழிலாளிகளாக நீங்கள் இருக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். நீங்களே தேவனுடைய ஆலயம், அதை மறந்து விடாதிருங்கள். நீங்களே தேவனுடைய ஆலயம். அடுத்து ஆண்டவர் ஏன் ஒரு குடும்பத்தை கட்டுகிறார் அப்படின்னா, தாவீதுட்ட அவர் சொல்லிட்டாரு, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று ஒரு பாடல் நீங்க இருக்கு. அது வேதத்தின் வார்த்தைகள். 2 சாமுவேல் 3:1, 2 சாமுவேல் 5:10. தாவீது வர வர பலத்தான், அடுத்து வர வர அவன் விருத்தி அடைந்தான். நீங்க வர வர பலப்படணும், வர வர விருத்தி அடையணும். என்கிட்ட ஒரு நாள் கேட்டார் ஒருத்தர், உங்க திருச்சபையில் உள்ளவங்க எல்லாம் டீச்சர்ஸ் ஆமே? ஆமா. நிறைய காரா இருக்குமாமே? இல்லை, எங்கள் ஆலயத்தில் நிறையா கார்லாம் ஒன்றும் சுற்றிலாம் இல்லை. நான் அவர்கிட்ட சொன்ன பதில சொல்கிறேன். உங்கள் ஆலயத்துக்கு வந்த எல்லாருமே வீடு எல்லாத்தையுமே கர்த்தர் கொடுக்குறாருன்னு கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன், எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஆனால் ஒரே ஒருத்தங்க வீடை விற்றுட்டாங்க. அது என் இருதயத்தில் இன்றைக்கும் ப்ரிக் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கும் என் இருதயத்தில் அது ப்ரிக் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்துக்கு காணிக்க கொடுத்து இந்த ஆலயத்தில் காணப்பட்டு ஏன் இந்த நஷ்டம்? என் இருதயத்திலே அது குத்தப்படுகிறது. வீடு தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகணும் இல்லை, பணம் தான் வாழ்க்கைன்னு இல்லை. இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் என்ற கேள்வி எனக்குள் இருக்கிறது. இதை மனைவிட்ட கேட்டிருக்கிறேன், ஏன்ப்பா அப்படின்னு சொல்லி. அதை அவர்கிட்ட நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னோன்னே, பாஸ்டர் வருத்தப்படாதீங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார், இன்னும் உங்களை கொண்டு பல ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்த பின்பு வர வர பலப்பட வேண்டும், வர வர நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். காரணம், கர்த்தர் கூட அவன் இருந்தான், அவரோடு கர்த்தர் இருந்தார். அவன் சென்ற இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அடுத்து வாக்குத்தத்தம் கொடுக்கிற ஆண்டவர் குடும்பத்தை கட்டுவார். அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 2 சாமுவேல் 7:13 என் சிங்காசனம் நிலைத்திருக்கும். இந்த தாவீதுடைய சிங்காசனத்திற்கும் மற்ற சிங்காசனத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அதை நீங்கள் எங்கும் கேட்டிராதபடினா நான் சொல்லுகிறேன். மற்றபடி சிங்காசனம், செங்கோல் எல்லாம் நீங்கள் அறிந்தவைகள் தான். எல்லா ராஜாக்களும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அதிகாரம் தேவனிடத்திலிருந்து வந்தது, அதை பெற்றார்கள். எல்லாரும் அந்த சிங்காசனத்தில் அவங்கள உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. ஆனால் தாவீது ஒருவன் மாத்திரம் ஆண்டவனை உட்கார வைத்து அழகு பார்த்தார். அது தாவீதுக்கு கொடுத்த சிங்காசனம். ஆனால் ஆண்டவரை உட்கார வைத்து அழகு பார்த்தார்.
உங்களுடைய வேதனையின் வேளையிலே ஆண்டவரை நீங்கள் பற்றினீர்கள், பிடித்தீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தின் வேளையிலே அந்த சிங்காசனத்தில் ஆண்டவரை வச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய எண்ணத்திலே உங்களுடைய ஊழியர் இருக்கிறாரா? உங்களுடைய எண்ணத்திலே வட இந்திய ஊழியர்கள் இருக்கிறார்களா? என்னை மாதிரி ஜாலியாக இருக்கிறால நீங்கள் பொதுவாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா என் கூடவே பழகி என் கூட ட்ரிப்பு எங்கேயாவது வந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எனக்கு என் வயசு இல்லைன்னா என் வயசை விட கொஞ்சம் குறைச்சிருக்கிற ஆளுக தான் எனக்கு செட் ஆகும். என் வயசை விட கூட இருக்கிற ஆளுக, நான் யாரையும் பகைக்கிறேன்னு இல்லை, நான் அப்படி ரொம்ப ஜோவியலாக இருப்பேன். என்ன என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் அன்றைக்கி ஒருத்தங்க எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து பார்த்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் சிரிப்பாக பேசிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க, உங்கள் கண்களில் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கே பாஸ்டர் அப்படின்னாங்க. உங்கள் கண்களில் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு நிறையா நல்ல நற்செய்தி வரும், ஆனால் எனக்கு சில காரியங்கள் வரும், ஃபீஸ் கட்ட முடியல. நேற்று நீங்கள் அறிந்த ஒரு மிஷினரி எனக்கு ஒரு காரியத்தை அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. ஜபத்துக்காக சொல்கிறேன் பாஸ்டர், என்னுடைய 2 பிரஸ்ட்லையும் 20 இடத்துல இன்ஜெக்ட் பண்ணி மசில்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அது கல்ச்சர் டெஸ்ட்டுக்கு போகுது. நான் ஒரு ஆண், அவங்க ஒரு பெண். ஆனாலும் அந்த வேதனையை பகிர்ந்து கொள்ள அவங்களுக்கு ஆட்கள் இல்லாதபடினால் அதை என்னிடத்தில் அனுப்பி இருக்கிறார்கள். அவங்களுக்கு 40 to 45 வயசு இருக்கும் அந்த எண்ணம். அதுக்கப்புறம் என் மனைவி ஜெபம் முடிச்சு வந்தாங்க. வந்தவுடனே சொன்னேன், ஒருத்தவங்க உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னன்னு கேளுங்க. 2வது காரியம் இதை சொன்னேன். அவங்க அப்படி எனக்கு அதை அனுப்பியிருக்காங்கப்பா, அதுக்கு கீழே போட்டிருக்காங்க, மருத்துவ செலவுக்குலாம் எனக்கு பணம் இல்லை அப்படின்னு போட்டுட்டு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா அவங்க போட்டிருக்காங்க, இதை தாங்கக்கூடிய பலன் எனக்கு இல்லை பாஸ்டர், என்னைய பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே பாரதின்ற பையன் வந்து பேசினா, சபைகளை குறித்த பாரம், விசுவாசிகளை குறித்த பாரம், சத்தியத்திலே நடக்காதவர்களை குறித்த பாரம் உங்களை நெருக்குகிறதா? இல்லைன்னா நாளைய தினத்தை குறித்து கவலை, எந்த சேலை கட்ட, எந்த பாவடை போட, அதெல்லாம் கத்த தருவார். இந்த ஆலயத்துக்கு வந்து எனக்கு ட்ரெஸ் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ரொம்ப லீஸ்ட் இன்கம் உள்ள ஒருத்தங்க என்ன உங்களை காட்டிலும் இல்லை, மற்ற சபையில் இருக்கிறவங்களை காட்டிலும் நல்ல வெள்ள கூடின வஸ்திரத்தை தரித்திருக்கக்கூடிய கிருபையை இந்த ஆலயத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் கொடுப்பார். உங்கள் வார்ட்ரோப் நிறைந்திருப்பதாக, ஆனால் அது வழிந்து விழாதிருப்பதாக. அதுக்கு முன்னாடி அதை யாராவது ஏழைக்கு கொடுத்துருங்க. கர்த்தர் கிருபை செய்வாராக. என் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். கர்த்தர் உங்கள் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிங்காசனத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறார். நீங்கள் ஆளுகை செய்யணும்னு விரும்புகிறார். ஏன்னா நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள். அந்த 2 சாமுவேல் 7:9 பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உங்களுக்கு தருவேன். பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோன்னு நமக்கே தெரியல இல்லையா? என்கிட்ட சிலர் கேட்பாங்க, நீங்கள் அங்கே போகிறீங்களா, இங்கே வாரீங்களா, அங்கே பேசுகிறீங்களா? நான் அந்த தபால் தந்தி நகரில் ஒரு சின்ன சபைக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தள்ளப்பட்ட கல்லை நான் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவேன். சத்ருடைய இஷ்டத்திற்கு நான் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன் பேர் இல்லாமல் போகணும் அப்படின்னு உன் பக்கத்தில் இருக்கவங்களே விரும்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தருவேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு அற்புதம் நடக்கும்போது பெரியோர்களுக்கு ஒத்த நாமம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அழுது கொண்டிராய், பழமொழியும் நிந்தையுமாய் நீ இருந்தாய். ஆனால் கர்த்தர் ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து உன் குடும்பத்தை ஆசீர்வதித்தாரே. பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை அவர் தருவார். 6வதாக, அவர் உங்கள் முன்னே போகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் முன்னே போகிறவராய் இருக்கிறார். அப்ப அந்த அடிச்சுவடுகளில் நம்ம நடக்கணும். தாவீது யுத்தங்களை நடத்தும் போது, தாவீது யுத்தங்களில் வல்லவன், சென்ற இடத்தெல்லாம் யுக்தியோட இருக்கிறான். ஆனா அவன் ஆண்டவர்கிட்ட கேட்பான், நான் யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு. நீங்க எல்லாத்துக்கும் கேட்குறீங்களா? இந்த காரியத்தையும் செய்யும் போது, ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கும்போது கேட்குறீங்களா? ஒரு பிள்ளைக்கு ஒரு சீட் இல்லைன்னா அவங்க ஆர்ட்ஸ் போகணுமா, இன்ஜினியரிங் போகணுமா, இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் போகணுமா கேட்குறீங்களா? இல்லைன்னா ஊரான எல்லாரும் கம்ப்யூட்டர் போகிறான், நம்ம பிள்ளைங்க கம்ப்யூட்டர் போட்டுன்னு அனுப்புறீங்களா? இந்த சபைக்கு வந்தால் நீங்கள் மாறணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். தாவீது நான் போகலாமான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் நீ போன அடிச்சு தூக்கிட்டு வந்துடுவேன். நீ கோழியாத்தையவே தூக்குன ஆளு, தனியாகவே கரடியை காலி பண்ண ஆளு, சிங்கத்தை காலி பண்ண ஆளு,
ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம். எப்பம்னா முசுக்கொட்டை செடியின் நுனியிலே இறைச்சல் கேட்கும்போது. அது என்ன தெரியுமா? இந்த வருஷம் போன வருஷம் 31ஆம் தேதி நைட்டு முடிஞ்சு 1ஆம் தேதி அதிகாலையில் 1:15 செய்தியை கேட்டீங்க, மறந்துருப்பீங்க என்ன. ஆனால் ஆண்டவர் மறப்பதில்லை. ஆண்டவர் தன் படையோட அப்படி போயிருக்கிறாரு தாவீதுக்கு முன்னாடி. அப்போ அந்த செடியெல்லாம் அசைஞ்சிருக்கு. அசைஞ்ச உடனே அந்த தாவீது கண்டுபிடிச்சிட்டா, நமக்கு முன்னாடி ஆண்டவர் போயிட்டாரு. இப்போ அவர் யுத்தத்தை நடத்துவார், நம்ம பின்ன போய் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலான்னு. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் பட்டம் எப்படி தெரியுமா வந்துச்சு? ஒருத்தி சொன்னா, நாபாலுடைய மனைவி அபிகாயில் என்று நினைக்கிறேன், நீ கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. ஆனால் இவர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தினாலும் கர்த்தர் முன்னே போனார். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே கர்த்தர் சில பில்லி சூனிய வல்லமைகளுக்கு விரோதமாக யுத்தம் நடத்த வேண்டும். சில பொறாமைகளுக்கு சில காரியம் ஏன் நம்ம வாழ்க்கையில் சம்பவிச்சுன்னா, பொறாமை. உங்க பிளட் ரிலேட்டட் தான் சார் உங்க கூட பொறாமையா இருக்கிறாங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இருப்பாங்க. 10 வீடு தாண்டி இருக்கவன் உங்களுக்கு என்னைக்குமே விரோதியா மாற மாட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனால் எதை விதைத்தார்களோ அதை அவர்கள் அறுப்பார்கள். ஆனால் அவர்கள் எதற்காக உங்களுக்கு தீமை செய்தார்களோ அது நடைபெறாதிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தலையின் மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் சுமப்பதாக. பேதுரு சொல்லுங்க, சிறுமைப்பட்டவளே ஏசாயாவிலே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, சிறுமைப்பட்டு பெருங்காற்றில் அடிபட்டவளாய் நீ வந்திருக்கிறாய். ஆண்டவர் ஏசாயா 22:22 படி தாவீதின் வீட்டின் திறவுகோலை கொடுக்கிறார். உன் தனி அறையின் ஜெபம் இந்த திருச்சபையின் வளர்ச்சியை காண முடியும். உன் தனி ஜெபம் உன் குடும்பத்திலே மாறுதலை காண முடியும். சுறுசுறுப்புள்ளவளாய் நீ இருக்கிறாய். உன் கை செல்வத்தை உண்டாக்கும். துணை நின்றவர்கள் இல்லாத நிலைமையிலே நீ இருக்கிறாய். சிறுமைப்பட்டவளாய், பெரும் காற்றில் அடிபட்டவளாய். ஏசாயா 54:11 என்று நான் நினைக்கிறேன். வீட்டில் போய் நீ தியானி. கர்த்தர் உன்னோடு பேசி இருந்தால் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த திருச்சபைக்கு உன்னை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். உன்னுடைய ஜெபத்தால் இந்த திருச்சபை பெருகும், வளரும். இறுதியாக 2 சாமுவேல் 7:15 அவர் கிருபையை விலகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொன்னார். தாவீதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். என் கிருபைய சவுலை விட்டு தள்ளி விட்டதை போல தாவீதை விட்டு தள்ள மாட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 89:49, சங்கீதம் 89:35, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:34, ஏசாயா 55:3. நிச்சயமான கிருபைகளை உனக்கு நான் தருவேன். நிச்சயமான கிருபைகளை. நீ தற்செயலாக இந்த இடத்துல வந்து அமர்ந்திருந்தாலும் கர்த்தர் என்னை கொண்டு உன்னோடு பேசுகிறார். நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன். பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தருவேன். உன் வீட்டை, உன் குடும்பத்தை கட்டுவேன். நீ நிபச்சொல்லா இருப்பது இல்லை. நீ செய்த ஒரு சிறு மதியினத்தினால் இந்த இடத்தில் இருக்கிறாய் என்று உன் குடும்பத்தினர் உன்னை சொல்லி இருக்கலாம். இது உன்னுடைய முடிவு அல்ல. நீ கட்டப்படுவது தேவனுடைய முடிவு. கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர், குடும்பத்தை காக்கிறவர், நகரத்தை காக்கிறவர். இந்த 7வது மாதத்தில் இருந்து, வருகிற 7வது மாதத்திலே இருந்து அவர் உங்கள் குடும்பத்தை கட்டுவாராக. லேயாள், ராகேல், ரெபேக்காள் அவர்களை தொட்டவர் உங்களை தொடுவாராக. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படியே கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாள் காண்கிற ஆண்டவரே ஜூலை 3ஆம் தேதி பிறந்த ரஞ்சிதம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். எரேமியா 15:11 வசனத்தின்படி ரஞ்சிதம் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல ஜூலை 4ஆம் தேதி பிறந்தநாள் காண்கிற ராமர் அவர்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா 30:17, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ராமர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் காண்கிற இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து இந்த வாக்குத்தத்தம்
வாக்குத்தத்தங்கள் இவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தாவீதுக்கு கர்த்தருடைய கிருபையின் கிருபை அது தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது போல ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய கிருபை ஒவ்வொரு நாளும் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வாழ்ந்து ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. பாஸ்டர் குடும்பத்தையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேங்க்யூ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் குடும்பத்தை எடுப்பித்து கட்டுகிறதும் பாழாய்ப்போன குடும்பங்களை கூட அந்த தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பி கட்டினதை போல கட்டுகிற கிருபையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.